சுவையும் நலமும் வலையொலிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். தக்காளி சீசனில் நம்ம அதை மதிப்பு கூட்டல் பொருளாக வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு 2.5 கிலோ தக்காளி, நல்லெண்ணெய், உப்பு, கடுகு, ஒரு 10-20 பல் பூண்டு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, எலுமிச்சம்பழம். ஒருவேளை இந்த நாட்டு தக்காளியாக இல்லை, தக்காளியில் புளிப்பு சுவை இல்லைன்னா அதுக்கு நம்ம சேர்க்கறதுக்காக எலுமிச்சம்பழம் தேவைப்படும். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தக்காளி பழத்தை அதில் போட்டு வேக வைக்கணும். தக்காளி பழம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா பழமும் வெடித்து வரும். இந்த தக்காளி பழம் வேக வைக்கிற பதம் இந்த பழம் வெடித்து தோல் வெடித்து இருக்கும். அந்த பதத்தில் நம்ம எடுத்துடணும். ரொம்ப குழைய வேக விட்டுறக்கூடாது. நீங்கள் பழம் தேர்ந்தெடுக்கும் போது நல்லா பழுத்த பழமாக எடுங்க. அப்போ தான் சாந்து நல்லா கிடைக்கும், இல்லைன்னா கல் மாதிரி இருக்கும். இதை இப்படி வேக வச்சு தான் செய்யணுமோன்றது இல்லை. இதை நீங்கள் வேக வைக்காமல் பொடி பொடியாக நறுக்கி எண்ணெயில் வதக்கி கூட செய்யலாம். அப்போ அங்கங்கே தோல் நிறைய அடிபடும். அது ரொம்ப சாப்பிட்றப்ப ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். அதோட தோல் நமக்கு உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுனால இந்த மாதிரி வேக வச்சு தோலை நீக்கிட்டு நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த தக்காளி நல்லா வெடிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் நம்ம வெடித்த தக்காளியாக ஒவ்வொன்றா எடுத்து ஆற வச்சிடணும். இதை நான் பொடி பொடியாக நறுக்கி செய்ய போகிறேன். ஏன்னா கொஞ்சம் திப்பி திப்பி தான் தக்காளி இருந்தால் தான் இந்த தக்காளி ஊறுகாய் நல்லாயிருக்கும். எங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு நைஸாக வேணும், மை போல் வேணும்னா இதை ஆறணுன்னே கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சி கூட வதக்கி செய்யலாம். நாங்கள் இன்றைக்கி இந்த தோலை நீக்கிட்டு இந்த தக்காளியோட கெட்டி பகுதி இருக்குல்ல, கண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த கெட்டி பகுதியை நறுக்கி எடுத்துடுறோம். ஏன்னா நீங்கள் எவ்வளவு வேக விட்டாலும் அது வெந்து மசிஞ்சு வராது. அதனால தான் சிறுநீரக கல்லெல்லாம் கூட வருதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த தோலையும் இந்த கெட்டி பகுதியையும் நம்ம நீக்கிட்டு வேக வச்ச தக்காளியை இப்படி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வானலியில் ஒரு 200 மில்லி நல்லெண்ணெய், இதை கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஆரம்பத்துலேயே சேர்த்துட்டேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு வெறும் கடுகு, உளுந்து இல்லாமல் வெறும் கடுகு மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு பொரிய விடணும். தக்காளி கொதிக்கும் போது அடுப்பு திட்டு திட்டுன்னு இருக்கலாம். ஆனால் தாளிக்கும் போது ஓரளவு மிதமான சூடில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நான் ஒரு 10-20 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு தட்டியும் சேர்க்கலாம். நாட்டு பூண்டு இருந்தால் இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். இந்த பூண்டு உங்களுடைய விருப்பம்தான். பூண்டு போட விருப்பம் இல்லாதவங்க இதை தவிர்த்திடலாம். பூண்டு நல்லா எண்ணெயிலேயே பொரியணும். லேசாக ஒரு 20 செகண்டு 30 செகண்டு வதக்குனிங்கன்னா இந்த பூண்டு நல்லா பாதி அளவு வறுபட்டுரும். நல்லா வறுபட்டுருச்சு. இதனால் இந்த நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இந்த எண்ணெயில் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றணும். அப்போ தான் ஊறுகாய் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடணும். இப்போ தீ அதிகமாக வச்சுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு காரம்லாம் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் கடைசியாக இறக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் போடணும். ஏன்னா மிளகாய் கொதிக்கும் போதே போட்டுட்டோம்னா அது ஒரு கிரேவி மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம இறக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அல்லது இறக்கி வச்சுட்டு அந்த சூட்டோடு போடுறோம். இப்போ பாருங்கள், தண்ணி பாதி வற்றிருச்சு. தக்காளி இன்னும் கொஞ்சம் மசியாமல் இருக்குது. அதனால் இந்த மசியல் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்றோம். இந்த மேஷரை வச்சு ஓரளவு மசிச்சு விட்றோம். அப்பையும் 1-2 தக்காளி கடிப்படுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ வெல்லம் சேர்த்தாச்சு. சும்மா நான் காய்ச்சலையே அந்தளவு வெல்லம் போதுமா இருக்கும் 2.5 கிலோவுக்கு. இப்போ இந்த தக்காளி சாந்து தண்ணி 3/4 வற்றியாச்சு, 90%. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு பரட்டி விடுங்க. பெருங்காயத்தூள் போட்டாச்சு. காற்றுல பரப்பிடு. இன்னுமே நல்லா கிண்டி விடணும். பாருங்கள், எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு.
ஆனாலுமே இன்னும் ஓரளவு நீர் பதம் இருக்கிறதுனால அதை இன்னும் வதக்கணும். அப்படி புளியக்கூடாதுமா, இந்த தக்காளி முடிச்சுட்டு தான் இப்போ அப்படி நாங்கள் புளியணும். போட்டிருக்கிறது வந்து புளிப்பு சுவையே இல்லை. அதனால் அந்த புளிப்பு சுவைக்கு ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாறு எடுத்து அதில் ஊற்றிருக்கோம். இதே நாட்டு தக்காளியில் நம்ம செய்கிறோன்னா அந்த நாட்டு தக்காளியோட புளிப்பே நமக்கு நல்லாயிருக்கும். தக்காளி ஊறுகாய் எப்போவுமே புளிப்பு, காரம், ஒரு லேசான ஒரு இனிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். ஈவன் சுடுசாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த புளிப்பு சுவை இருந்தால் தான் இந்த தக்காளி நல்லாயிருக்கும். அதனால தான் நாங்கள் எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்குறோம். இப்போ எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த இறக்க போகிறோம். அதனால் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் 5லேருந்து ஒரு 6 கரண்டி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துடாதீங்க. கிளறி விட்டு காரம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சுவையும் நலம் சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.